வணக்கம் நண்பர்களே. நம்ம அக்ரிகல்ச்சரல் எபிக் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். எல்லோருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்கறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஏக்கருக்கு 50 டன் தக்காளி மகசூல் எடுக்கணும்னா முதல்ல நிலத்தை நல்லா உழுதுட்டு அடி உரமா ஏக்கருக்கு 2 மூட்டை டிஏபி, 1 மூட்டை சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 1 மூட்டை பொட்டாஷ் கலந்து போடுங்க. அப்புறம் 25 மைக்ரான் மல்ச்சிங் ஷீட் விரிச்சு தயார் பண்ணுங்க. 1.5 அடி இடைவெளியில நாற்றுகளை நடுங்க. நட்ட கையோட உயிர் தண்ணீர் பாய்ச்சுங்க. செடி மண்ணோட நல்லா செட் ஆகிற அந்த முதல் சில மணி நேரம்தான் அதோட மொத்த எதிர்காலத்தையே தீர்மானிக்கும். 4வது நாள், வேர்கள் மண்ணுக்குள்ள வேகமா இறங்க அதுக்காக 1 லிட்டர் ஹியூமிக் ஆசிட் மற்றும் VAM ட்ரிப்ல குடுங்க. வேர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இறங்குதோ அந்த அளவுக்கு செடி ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த நாளை குறிச்சுக்கோங்க. 5வது நாள், வேர் அழுகல் வாடல் நோய் வந்தா மொத்த முதலீடும் போயிடும். அதை தடுக்க ப்ளூ காப்பர் 500 கிராம் பிளஸ் பிளான்டோமைசின் 60 கிராம் கலந்து வேர் நனைய ட்ரின்ச்சிங் கொடுங்க. இது செடிக்கான முதல் கவச உடை. இத தவறவிட்டா பின்னாடி வருத்தப்படுவீங்க. 9வது நாள், செடி நல்லா தளதளன்னு பச்சையமா மாறி கிளைக்க ஆரம்பிக்கணும். அதுக்காக 19-19-19 5 கிலோகிராம் பிளஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ட்ரிப்ல விடுங்க. செடியோட வளர்ச்சியை நீங்க கண்ணு முன்னாடியே பார்ப்பீங்க. 11வது நாள், இலைப்பேன் தாக்குதலை தடுக்க ஆக்டாரா 100 கிராம் மற்றும் வளர்ச்சிக்கு இசாபியான் 250 மில்லி கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்க. செடி ஆரோக்கியமா இருந்தாதான் அதிக மகசூல் கிடைக்கும். இத ரொம்ப கவனமா கேளுங்க. 14வது நாள், தக்காளிக்கு யமனே இந்த வெள்ளை ஈ தான். இது ஒரு செடியில வந்தா வைரஸ் நோயை கொண்டு வந்து மொத்த தோட்டத்தையே அழிச்சிடும். இத தடுக்க பெனேவியா 150 மில்லி கிளிங்க. வைரஸ் வந்த பிறகு செலவு பண்றது வேஸ்ட். இப்பவே உஷாரா இருங்க. 17வது நாள், இலைகள்ல பாம்பு மாதிரி வெள்ளைக்கோடு போட்டா அது பாம்புச் சுருள் புழு. உடனே எக்காலெக்ஸ் 500 மில்லி அல்லது கோராஜன் 60 மில்லி பயன்படுத்துங்க. இது செடியோட உணவை தடுத்துடும். 20வது நாள், செடி கொத்து கொத்தா பூக்க தயாராக 13-40-13 5 கிலோகிராம் உரத்தை ட்ரிப்ல விடுங்க. செடி இப்ப நல்லா வளர்ந்திருக்கும். மகசூல உயர்த்த கயிறு கட்டி உயர்த்தி விடுற வேலைய ஆரம்பிங்க. செடி நிமிர்ந்து நின்னாதான் காய்கள் மண்ல படாம தரமா இருக்கும். இலைக்கருகள் நோய்க்கு நேட்டிவோ 500 மில்லி அல்லது கொசைடு தெளிங்க. மழை பேஞ்சாலும் மருந்து வீணாகாம இருக்க ஒரு நல்ல ஒட்டும் திரவம் ஸ்டிக்கர் சேர்த்து தெளிங்க. பூவுல புழு விழாம இருக்க டெலிகேட் 180 மில்லி அல்லது ட்ரேசர் தெளிங்க. காய் வந்த பிறகு சொத்த விழுந்தா நஷ்டம் நமக்குத்தான். செடி இப்போ மஞ்சள் பூக்களோட காய் வைக்க தயாராக இருக்கும். 25 நாள் அஸ்திவாரம் முடிச்சுது. இப்போ 26லிருந்து 50வது நாள். இதுதான் உங்க உழைப்பு லாபமா மாறப்போற நேரம். இந்த நேரத்துல நீங்க குடுக்கிற ஒவ்வொரு துளி உரமும் அடிக்கிற ஒவ்வொரு ஸ்ப்ரேவும் உங்க தக்காளியோட சைஸையும் தரத்தையும் தீர்மானிக்கும். 1 நிமிஷம் அசந்தா கூட பிஞ்சு உதிர்ந்துரும், காய் சொத்தை விழுந்துரும். கவனமா பாருங்க. 27வது நாள், செடி முழுக்க பூக்கள் பூத்து குலுங்கணும். அதுக்காக 12-61 5 கிலோ உரத்தை ட்ரிப்ல விடுங்க. இது பூக்களோட எண்ணிக்கைய 3 மடங்கு அதிகமாக்கும். 30வது நாள், பூக்கள் உதிராம இருக்கவும் பிஞ்சு வைக்கவும் போரான் 100 கிராம் ஸ்ப்ரே பண்ணுங்க. பூ உதிர்வு பிரச்சனைக்கு இதுதான் முற்றுப்புள்ளி. 33வது நாள், பிஞ்சுகள் வேகமா வளர 0-52-34 5 கிலோ உரத்தை ட்ரிப்ல விடுங்க. செடியோட மொத்த சக்தியும் காய்களுக்கு போக ஆரம்பிக்கும். 35வது நாள், இந்த நேரத்துல காய்ப்புழு வந்தா மொத்த காயும் சொத்தையாகிடும். அதை தடுக்க கொராஜன் 80 ml அல்லது ஆம்ப்ளிகோ தெளிங்க. ஒரு காய கூட புழுக்கள் நெருங்க விடக்கூடாது. 40வது நாள், காய் வெடிப்பு வராம இருக்கவும் தோல் தடிமனா இருக்கவும் கால்சியம் நைட்ரேட் 5 கிலோ பிளஸ் போரான் 1 கிலோ ட்ரிப்ல விடுங்க. அப்போதான் காய் நல்லா வெயிட்டா இருக்கும். 43வது நாள், செடி அடர்த்தியா வளர்ந்திருக்கும்போது பூஞ்சான தாக்குதல் அதிகமா இருக்கும். அதை தடுக்க ஈக்குவேஷன் ப்ரோ 200 ml அல்லது நேட்டிவோ தெளிங்க. இலைகள் பச்சையா இருந்தாதான் காய் பெருக்கும். 47வது நாள், இப்போ காய்கள் எலுமிச்சப்பழம் சைஸை தாண்டி இருக்கும். இதை இன்னும் பெருசாக்க 0050 பொட்டாஷ் 5 கிலோ ட்ரிப்ல விடுங்க. இதுதான் காய்க்கு ஷைனிங் கொடுக்கும். வெற்றிகரமா 50 நாட்களை கடந்துட்டோம். தோட்டம் இப்போ காய்கள் நிறைஞ்சு ஜொலிக்குது. ஆனா காய் பழுக்க ஆரம்பிக்கும் போது வர்ற அந்த முக்கியமான சவால்கள் என்ன அப்படின்னு முழுசா பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெற்றிகரமா 50 நாட்களை கடந்துட்டோம். இப்போ 51லிருந்து அறுவடை வர. இதுதான் நம்ம உழைப்பு பணமா மாறப்போற நேரம். தோட்டம் முழுக்க பசுமையா இருந்த காய்கள் இப்போ பளபளப்பா செவக்க ஆரம்பிக்கணும். இந்த நேரத்துல நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு ஸ்ப்ரேவும் தக்காளியோட எடையையும் ஷைனிங்கையும் கூட்டும்.
அறுவடைக்கு தயாரா இருங்க, லாபத்தை எண்ண போறோம். 52வது நாள். பசுமையான காய்கள் வேகமா செவக்க ஆரம்பிக்கணும். அதுக்காக 0:0:50 5 கிலோ பொட்டாஷ் உரத்தை ட்ரிப்ல விடுங்க. இதுதான் காய்க்கு ஷைனிங் கொடுக்கும், எடையையும் கூட்டும். 55வது நாள். காய் பழுக்க ஆரம்பிக்கும்போது பழ ஈக்களோட தாக்குதல் அதிகமா இருக்கும். அதை தடுக்க பழ ஈ பொறி, அதாவது ஃபெரமோன் டிராப்ஸ் வைங்க, அல்லது டெலிகேட் 180 மில்லி தெளிங்க. ஒரு பழத்தை கூட வீணாக்க கூடாது. 60வது நாள். காய் பெருக்கும்போது தோல் வெடிப்பு வராம இருக்கவும், பழம் நல்ல கெட்டியா இருக்கவும் போரான் 1 கிலோ பிளஸ் கால்சியம் நைட்ரேட் 5 கிலோ ட்ரிப்ல விடுங்க. இது பழத்தோட ஆயுட்காலத்தை கூட்டும். 63வது நாள். அசுவினி மற்றும் வெள்ளை ஈக்களோட தாக்குதல் இருந்தா கான்ஃபிடார் 100 மில்லி அல்லது ஆக்டாரா தெளிங்க. இலைகள் ஆரோக்கியமா இருந்தாதான் பழம் நல்ல தரமா இருக்கும். 68வது நாள். அறுவடை நெருங்கும்போது பழ அழுகல் வராம இருக்கவும், இலைகள் கருகாம இருக்கவும் அமிஸ்டார் டாப் 200 மில்லி தெளிங்க. இது பழத்தோட தரத்தை இறுதி வரைக்கும் காப்பாத்தும். 72வது நாள். தோட்டம் முழுக்க பளபளப்பான சிவப்பு நிற தக்காளி காய்கள் அறுவடைக்கு தயாரா இருக்கு. சந்தைக்கு அனுப்புறதுக்கான பெட்டிகளையும் ஆட்களையும் தயார் பண்ணுங்க. நம்ம உழைப்புக்கான பலன் இப்போ கையில். வெற்றிகரமா முதல் அறுவடை ஆரம்பம். பழங்களை சரியா பறிச்சு தரம் பிரிச்சு பெட்டிகள்ல அடுக்குங்க. இன்னைக்கு ஒரு பெட்டிக்கு என்ன விலைன்னு சந்தையில கேட்டு சரியான விலைக்கு வித்து லாபத்தை உறுதி பண்ணுங்க. 78வது நாள். முதல் அறுவடை முடிஞ்சதும் செடி லேசா சோர்ந்து போன மாதிரி இருக்கும். அதை தடுத்து அடுத்த செட்டு பூக்கள் காயா மாற செடிக்கு தெம்பு கொடுக்க 19-19-19 5 கிலோ மற்றும் மல்டி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ட்ரிப்ல கொடுங்க. இது செடியை மறுபடியும் புதுப்பிக்கும். 82வது நாள். செடி முதிர்ச்சியாகும்போது இலைக்கருகள் நோய் வேகமா பரவும். இலைகள் காஞ்சா காய்கள் சுருங்கிடும். அதை தடுக்க அமிஸ்டார் டாப் 200 ml ஒரு ஸ்ப்ரே பண்ணுங்க. இலைகள் பச்சையா இருந்தாதான் நல்ல மகசூல் கிடைக்கும். 86வது நாள். இருக்கிற பிஞ்சுகள் எல்லாம் பெருசாகணும். அதுக்காக 0050 5 கிலோ பொட்டாஷ் உரத்தை மறுபடியும் ட்ரிப்ல விடுங்க. இது காய்களை திரட்சியாகவும் கனமாகவும் மாத்தும். 92வது நாள். கடைசி கட்டத்துல புழுக்கள் காயில ஓட்ட போட்டா மொத்த லாபமும் போயிரும். ட்ரேசர் 160 ml அல்லது டெலிகேட் ஒரு ரவுண்டு ஸ்ப்ரே பண்ணி காய்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. 95வது நாள். இப்போ செடியில இருக்கிற காய்களும் பழுக்க ஆரம்பிச்சிருக்கும். எல்லா காய்களையும் ஒன்னா பறிச்சு சந்தைக்கு அனுப்ப தயாராகுங்க. இந்த நேரத்துல வர்ற விலை தான் உங்க போனஸ் லாபம். அவ்வளவுதான், வெற்றிகரமா முடிச்சிட்டோம். முறையான கணக்கு, சரியான மருந்து, இது ரெண்டும் இருந்தா 50 டன்னுங்கிறது வெறும் ஆரம்பம்தான். நீங்க எடுத்த மகசூல் எவ்வளோன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு மாஸ் வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.